இன்னைக்கு வந்து 27th டிசம்பர். ஸோ டைம் வந்து ஒரு 10:30 கிட்ட ஆகுது. இப்போ தான் வந்து குடிச்சிட்டு வந்தேன். ஸோ நான் வீட்டிலலாம் வெளியே போயிட்டாங்க. எனக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அனுப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காலைல லஞ்சுக்கே நூடுல்ஸ் தான் செய்யணும். அவனா நூடுல்ஸ் போட்டு நான் போய் படிக்க வேண்டியதான். எப்பா நேற்று வேறு கைஸ் இது நேற்றா வந்து சரி ஓகே எக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ மங்கிலி நோம்பின்னு ஏதோ சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா லைக் இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து ஏதோ கும்பிட்றேன் என்னன்னு தெரில. எங்கள் அம்மா இங்கே பக்கத்தில் இருப்பாங்களே இந்த ஆன்டிஸ்லாம் அவங்கன்னா வந்து சாமி கும்பிட்டு போனாங்க. வருஷம் இந்த மாதிரி நடக்கும். எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு தெரில. பட் நாங்கள் வந்து அப்போ வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதனால் அது போச்சு. ஸோ அதனால் நைட்டு படிக்கல. ஸோ காலைல வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஜிமீட்டில் அனுப்பிச்சு நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அடுத்த வாட்டிலேருந்து. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தனுக்கு நான் சொல்லித்தரேன் இல்லை அவன் எனக்கு சொல்லித்தரேன்னா 2 பேத்துக்குமே அந்த பெனிஃபிட் தான். ஏன்னா எனக்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், அவன் எனக்கு சொல்லித்தரும்போது அவனும் படித்த மாதிரி இருக்கும், எனக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல கான்செப்ட். ஒன்று இந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பேன். இன்றைக்கி நான் கூப்பிட்டுருக்கேன், டேய் மச்சான் நீ ஒரு 9-10 மணிக்கு வரேன்னு சொன்னேன். நான் எந்திரிச்சதே 9:30 மணி. ஸோ அப்புறம் அப்பா போகும்போது சொல்லிட்டாரு, குளிக்காமல் சாப்பிட்டேன்னா மூச்சே போடும் அப்படின்ட்டு. அப்புறம் கூப்பிட்டு மச்சான் நீ ஒரு 10:30 மணிக்கு வாங்கடா, எல்லாம் கான்ஃபரன்ஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 10:30 மணிக்கு வர சொன்னேன். என் மணியை 10:30 உனக்கு சாப்பிடவே இல்லை. சோப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் சாப்பாடு கூட ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாம் மதிக்கிறதே இல்லை, அதுதான் பிரச்சனையே. என்ன பண்ணுறது? ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் தரணும். 10-15. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் தான் உள்ளே இருக்குது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். ஸோ அவனில் நூடுல்ஸ் வச்சுட்டேன். ஸோ சரின்னு சொல்லிட்டு திரும்பி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு டே பச்சா ஒரு ½ hour கழிச்சு படிக்கலான்னு சொல்லணும். ஏன்னா இப்போ சாப்பிடல இல்லைனா சாப்பிட்டே படிக்க வேண்டியதான், ஒரு பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா இன்றைக்கி எத்தனை நாள் லீவ் முடிஞ்சிச்சு? 23, 24, 25, 26 4 நாள் லீவ் முடிஞ்சிருச்சு. 3 நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு நாள் தான் நேற்று படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள், அதாவது 2 நாள் டோட்டல் வேஸ்ட்டு. ஒரு நாள் அரைகுறையாக வேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஆக்சுவலி வந்து டோட்டலாக சொல்ல போனால் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். ஒரு 1.5 நாள் தான், இந்த 4 நாளில் 1.5 நாள் தான் வந்து தெளிவாக படிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து படிக்கணும். ஏன்னா நாளைக்கு ஒரே நாள் தான் லீவ் இருக்குது. நாளான்னைக்கு எனக்கு செமஸ்டர். அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்ட்டு. ஈஸியான சப்ஜெக்ட் தான், புரியிற சப்ஜெக்ட் தான். நான் அது ஈஸிங்கிறதுக்கு வேண்டிய எல்லா வாட்டியுமே ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி இது ஈஸி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அந்த வாட்டி கரெக்டாக தெளிவாக படிச்சிடணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ அதான் கூப்பிட்டேன் எல்லாத்தையும். இன்றைக்கி சாஃப்ட்வேர் படிக்க மாட்டேன். ஆக்சுவலி நாளான்னைக்கு தான் எக்ஸாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குல்ல. ஸோ அன்றைக்கி சாஃப்ட்வேர் படிச்சேன்னா அப்படியே மண்டக்குள்ள இருக்கிறத போய் அடுத்த நாள் அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இதுதான் பிளானு. ஸோ சாஃப்ட்வேர் நாளைக்கு படிச்சுப்பேன். இன்றைக்கி வந்து ப்ராபபிலிட்டி படிச்சுட்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், அதாவது 2 4 கிரெடிட் இருக்குது. 2 4 கிரெடிட்டும் கொஞ்சம் படித்து வச்சிடணும். ஏன்னா இந்த 2க்கு தான் வந்து இன்டர்னல்ஸில் ஒரு எக்ஸாம் லீவ் போட்டேன். 2 யூனிட் 2த்துலேயுமே தெரியாது. ஸோ அந்த தெரியாத 2 யூனிட்டையும் படித்து முடிச்சிட்டேன்னா இது ஓரளவுக்கு செமஸ்டரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் போய் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். கைஸ் டைம் வந்து ஒரு 6 o'clock ஆச்சு. ஸோ படிச்சுட்ருப்பேன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன், படிக்கவே இல்லை, அதுதான் வந்து உண்மை. காலைல வந்து சாப்பிட்றேன்னு சொன்னேன்னா சாப்பிட்டு இதே தான். இந்த ஃபஸ்ட்டு எப்போ இந்த இன்ஸ்டாகிராமையும் யூடியூபையும் நான் டிசேபிள் பண்ணுறோன்னா அப்போ தான் நான் உருப்படுவேன். அதுக்கும் ஃபோனில் வேறு இல்லை, இன்ஸ்டாகிராம் ஃபோனில் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து புதுசாக வந்து சரி ஃபோனை தான் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்பில் பார்த்துருக்கேன், லேப்டாப்பில் லாகின் பண்ணி. ஸோ இது 2 இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை உட்படாது கைஸ். ஃபஸ்ட்டு இது எப்படியாச்சும் நிறுத்த ட்ரை பண்ணும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா மொத்தம் 6 நாள் லீவ் விட்டாங்க. அதில் 5 நாள் இன்னையோட 5 நாள் முடிஞ்சிச்சு. ஒரு 1.5 நாள் தான் உருப்படியாக படிச்சிருக்கேன். மிச்சம் 3 நாள் வந்து நாமம் போட்டாச்சு, அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு பேசி படிச்சணுன்னு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாமு. அந்த பயத்திலேயாவது நாளைக்கு படிச்சு தான் ஆகணும். அதுவும் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஸ்கூலில் இருக்கும்போது கூட அந்த பயம் இருக்கும். ஓகே நாளைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ நீ உட்காந்து படித்தாலும் அந்த கம்பல்ஷனில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் காலேஜ் வந்துட்டு இது என்ன பெரிய மைண்ட் செட் சேஞ்சா இல்லை என்னன்னே தெரியல. வந்ததுக்கப்புறம் லைக் எப்படி சொல்கிறது, அந்த நாள் நைட்டு வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கும், சரி படிச்சிடலான்னு. நமக்கு ரிஸ்கே வேணும். அதனால தான் நாளைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு வந்து இன்டர்நெட்டை பிடிக்க விட போகிறேன். ஃபோனில் சிம்ம கழட்டி வைக்க போகிறேன், இன்டர்நெட்டையும் பிடிக்க வைக்க போகிறேன். ஒரு கால் வர வேணாம் ஃபோனில். நாளைக்கு ஒரு நாள் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே மறைஞ்சு போனாலும் பரவாயில்ல,
நாளைக்கு வந்து யார் கூடயும் பேசாமல் ஆனால் சிம்மை பிடிங்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சிம்மை பிடிங்க வச்சாலும் வீடியோ எடுக்கலாம். அது தெரியல, ஃபோன் வந்து ஆஃப்லைன்லேயே வீடியோ எடுக்கலாம். ஸோ அதனால் அது இருந்து எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை பிடிக்க கொடுப்பேன். என்னால் முடியல, ஏன்னா நாளைக்கும் படிக்காமல் இருந்ததுன்னா அவ்வளோதான் முடிச்சு. ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் கிளாஸே எல்லாம் ரிலேட்டிவ் கிரேடிங், அதனால் கிளாஸே எல்லாம் அதிகமாக இருக்காங்க. எவங்கிட்ட கேட்டாலும் இன்டர்னல் எவ்வளோ வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் 50க்கு அவுட் ஆஃப் 50 இன்டர்னல். சாஃப்ட்வேரில் எவ்வளோ வச்சிருக்குன்னு கேட்டால் 45ங்கிறானுங்க. என்கிட்ட 35 தான் இருக்குது. என்ன பண்ணுறது வரும்? ஓரளவுக்கு டீசெண்டாகவும் எடுக்கணும்ல. அப்போ செமஸ்டரில் படிச்சு எடுக்கிறது தான் ஒரே வாய்ப்பு. இன்டர்னல் எல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போ செமஸ்டரை நம்ம அவங்களோட கொஞ்சம் அதிகம் வச்சா தான் அவங்க ஈக்குவலைஸ் தான் பண்ண முடியும். இது வந்து எப்படி சொல்கிறது, என்னை பெரிய படிப்புன்னு தான் நினச்சிக்காங்க இப்படி பேசுகிறங்காட்டி. இதுதான் இது ரிலேட்டிவ் கிரேடிங். அது உங்களுக்கு இப்போ ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. மேபி உங்களுக்கு உங்கள் காலேஜில் அப்சல்யூட் கிரேடிங் ஃபாலோ பண்ணாலும் இது உங்களுக்கு புரியாதுன்னு தெரியல. ரிலேட்டிவ் கிரேடிங்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறான்ல, அவன் 50 மார்க் வாங்கியிருக்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கே கிளாஸில் 50 மார்க் அப்படின்னா அவன் தான் வந்து டாப்பராக கன்சிடர். அவனுக்கு ஃபுல் மார்க் தந்துடுவாங்க. 10 on 10 தந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கே 15 சொல்கிறேன். 100க்கு 50 தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னாலே அவனுக்கு இந்த பர்சன்டேஜ்லாம், இந்த ஜேஇலாம் எழுதிருப்பீங்களா, ஜேஇ நீட்ல அந்த பர்சன்டேஜ் கணக்கு வரல, அதே மாதிரி தான். எவன் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறானோ 100% வந்துடும். அதுக்கப்புறம் அவனை வச்சு கம்மி 99.5% அந்த மாதிரி அந்த பர்சன்டைல் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுக்கு. அதை விட ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் இங்கே இருக்கும்போது நம்ம இங்கே இருக்கோன்னா அவனை விட கொஞ்சம் மார்க்கோட அவனுக்கு ஈக்குவலைஸ் பண்ண முடியும். எனக்கு அதான் சொன்னேன்ல, சாஃப்ட்வேரில் எப்படி இருந்தாலும் ஒரு 8 credits கிட்ட டார்கெட் பண்ணும். இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து 18 போன வருஷம் 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேன் கார்டு எடுக்கணும். சரி, டிமேட் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக பேன் கார்டு வேணும். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் வந்து 10th வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சரி ஓகே, எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சரி ஓகே, எத்தனை நாள் தான் வந்து சும்மா பேப்பர் மணி வச்சு ட்ரேட் பண்ணிருப்போம், சரி கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேன் கார்டு வேணும். ஸோ அதான் என்ன சொன்னேன்னா, வீட்டில் சொல்லி பேன் கார்டு வாங்க. என்ன சொன்னாங்க, பக்கத்தில் வந்து ஒரு தெரிஞ்ச அண்ணா கடை இருந்துச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. சரியா, சரிப்பா என்கிட்ட போய் ஆதார் கார்டு, அப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட், பேங்க் வந்து லிங்க் பண்ணும் பேன் கார்டு. ஸோ அந்த பேங்க் டீடைல்ஸ்லாம் ஏதோ எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. ஏதோ எடுத்துகிட்டு போனேன், என்னென்னு ஆகலை, பட் எடுத்துகிட்டு போயிட்டு தந்துட்டேன். நான் அந்த மாதிரி பேன் கார்டு வேணும் அப்படின்னு. ஆக்சுவலி பேங்க் டீட்டெயில் கொண்டு போய் நினைக்கிறேன், ஆதார் கார்டு அப்புறம் மிச்சம் இந்த நார்மலான டீட்டெயில்ஸ் தான் கொண்டு போயிருந்தேன். பாஸ்போர்ட் காப்பியா தெரில கைஸ், இதான் தேவையான டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோதான். போய் தந்துட்டு எல்லாம் ஒரு ஃபார்ம் தந்தாங்க, தம்பி இதில் ஃபில் பண்ணி தப்பா அப்படின்னு. நானே எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி ஒரு 2க்கு 3 வாட்டியும் செக் பண்ணிட்டு நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு, எங்கள் அம்மாட்ட வேறு இதுக்கு ஃபோட்டோ எடுத்து, எங்கள் அம்மா ஆஃபீஸ் இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாவுக்கு வாட்ஸ்அப் பண்ணி எங்கள் அம்மா ஒரு டைம் செக் பண்ணி சரி ஓகேப்பா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அந்த ஃபார்மை தந்துட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா பேன் கார்டு வந்துடும்பா, ஒரு 15 daysக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இது எப்போ நடந்துச்சுன்னா, போன வருஷம் ஏப்ரல். சரியா, சொல்கிற கதை சொல்கிறேன். போன வருஷம் ஏப்ரல் நடந்துச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, சரி 15 days வந்துடும் நாங்கள். அப்புறம் இந்த கொரியர் ட்ராக் பண்ணலாம், பேன் கார்டு எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டஸ், டெலிவரி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி 15 days கழிச்சு வந்துடலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. வரல. இந்த அண்ணா கூப்பிட்டு கேட்குறேன், சரி வெயிட் பண்ண 2-3 நாள் கழிச்சு வரும் அப்படின்னு. சரி அப்போ தான் நாங்கள் போய் ட்ராக்கிங் பண்ணி பார்த்தா சூலூர் வரைக்கும் வந்திருக்கு. ஏதோ சூலூர் போஸ்ட் ஆஃபீஸ் ஏதோ அந்த மாதிரி சூலூர் வரைக்கும் வந்திருக்கு. சூலூர் திரும்பி ரிட்டர்ன் போயிருக்கு. திரும்பி மும்பைக்கே போயிடுச்சவா. அது ஏதோ UGCL ஏதோ, அதான் பேன் கார்டு ப்ரொவைட் பண்ணுற அந்த வெப்சைட் ஏதோ NCL ஏதோ இருக்கும், எனக்கு மறந்துருச்சு, சீரியஸாக எனக்கு மறந்துருச்சு. மேபி அந்த பேர் போடுறேன். 2 வெப்சைட் இருக்கும். யூவில் ஏதோ ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் ஆகும், எல் ஏதோ ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் ஆகும். இப்படிதான் சொல்கிறேன், எனக்கு பேர் தெரியல, மறந்துருச்சு சீரியஸாக. ஸோ ஏதோ ஒரு வெப்சைட் வந்து நான் போட்டேன், அங்கேயே வந்து திரும்பி போயிடுச்சு போட மும்பை ஆஃபீஸ்க்கு. அப்புறம் நாங்கள் கஸ்டமர் சர்வீஸில் ஏப்ரல் நடந்துச்சு ரைட்டாக, அந்த பேன் கார்டு வந்து ஏப்ரல் நடந்துச்சு, வந்து ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு. அப்புறம் நாங்களும் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட பேசுகிறோம், இந்த அட்ரஸ் தான் அப்படின்னா, அவன் செக் பண்ணிட்டு இதெல்லாம் இல்லை அட்ரஸ்லாம். அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு, அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் அட்ரஸ் தப்பு. என் பேன் கார்டில் என்னோட பேர் தப்பாக இருந்திருக்கு, என்னோட அட்ரஸ் தப்பு, அதனால வீட்டுக்கு வரல, அட்ரஸ் தப்பு, எங்கேயோ போயிடுச்சு. என்னோட இமெயில் ஐடியும் தப்பு. இப்போ என்னன்னா, நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணோன்னே ஒரு இபேன் வந்து நமக்கு இமெயில் ஐடியில் வந்துடும். எனக்கு அதுவும் வரல, எதுவுமே வரல எனக்கு. அதாவது என் பேரும் தப்பு, அட்ரஸும் தப்பு, இமெயில் ஐடியும் தப்பு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த ஏதோ அந்த சொன்னல அந்த வெப்சைட், அதான் வெப்சைட்குள்ளேயே போய் இந்த மாதிரி இபேன் டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த இபேனை வச்சு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து பேன் அவ்வளோக்கா தேவைப்படல, நானும் அப்படியே விட்டேன். சரி ஓகே, எதுக்கு இப்போ பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானும். இப்போ என்னாச்சு அப்படின்னா, எனக்கு இப்போ அதுக்கான தேவை வந்திருக்கு. ஸோ
நான் சரி இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போதைக்கு அதை சொல்ல விரும்பல. வரட்டும். டைம் வரும்போது நான் சொல்றேன் என்ன பண்றேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, அ இப்போ எனக்கு அந்த விஷயத்துக்கு பான் கார்டு தேவை. அதே மாரி என்னோட என்னோட ஏடிஎம் கார்ட்லயும் ஆப்பு. ஏடிஎம் கார்டு என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் தானே நானு. கரெக்ட்டா வந்து காலேஜ் போயிட்டுருக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்காட்டி, இந்த இதில என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ப என்கிட்ட பான் கார்டும் இல்ல. அதாவது பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண டைம்ல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பான் கார்டே இல்லாம ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தந்துட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இதுவும் எனக்கு பிரச்சனை. ஸ்டூடெண்ட் அக்கவுண்டா இருந்தா சில விஷயம் உன்னால பண்ண முடியாது. லைக் இன்டர்நேஷனல் பேமெண்ட்லாம் வாங்க முடியாது. அந்த மாரி பிளா திங் இருக்கு. அந்த மாரி சில விஷயம் அதில பண்ண முடியாது. இதில இந்த ஸ்டூடெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ல அதெல்லாம் பண்ண முடியல. மேபி எனக்கு தெரியல. நான் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லீவ்லயே அதை சால்வ் பண்ணணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் போய் பேன்ல எல்லாம் கரெக்ஷன் பண்ணி ஒரிஜினல் பேன் கார்டு வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் இதை பண்ணணும். நான் சொல்றேன் எதுக்குனாலன்னு ஒரு நாள் தெரிய வரும். பட் சொல்றேன் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான். என்ன அப்படின்னா இப்போ இன்னைக்கு அதை பற்றி நினச்சே படிக்க முடியல. பேங்க் அக்கௌண்ட்டும் அதை இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வந்து நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்றணும். அது போய் அதில் போய் பேங்க்கில் அலைஞ்சிட்டு இருக்கணும். போய் அவங்ககிட்ட என்ன சொல்லி என்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் பேன் கார்டையும் மாற்றணும். அதுலேயும் எல்லா டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்னன்னா போய் கரெக்ஷன் எதுவுமே கரெக்ட் இல்லை கைஸ். தந்தோம் ஒன்று பேரும் தப்பு, இமெயில் ஐடியும் தப்பு, அட்ரஸும் தப்பு, ஒன்றுமே தெரில. இப்போ என்னோட ஆக்சுவலி டிமேட் அக்கௌண்ட்லேயே வந்து என் பேர் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு புரோக்கரில் இருக்கலாம். புரோக்கரில் என்னோட அக்கௌண்ட் நேமே அப்படி தான் இருக்குது. எப்படின்னா எங்கள் அப்பா பேர் தப்பான ஸ்பெல்லிங்கில் தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நீ அதை நினச்சே வந்து நாசமாக போச்சு இன்னைக்கு. அதான் முடிஞ்சு இந்த எக்ஸாம் முடிட்டோம். 6ஆம் தேதி சாயங்காலம் வந்து சார்ட் அவுட் பண்ணி இந்த லீவில் சார்ட் அவுட் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றி விடணும். அதே மாதிரி இதையும் வச்சு மாற்றி விடணும். அப்புறம் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வேறு இந்த கார்டு இருந்திருக்காங்களே, ரூபே கார்டு வந்திருக்கு. இந்த ரூபே கார்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, பேபால் என்னால் லிங்கே பண்ண முடியல. பேபாலில் வந்து என்னால் பேங்க் லிங்கே பண்ண முடியல. இதே விசா, மாஸ்டர் கார்டு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். ரூபே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட தானே, அது குறையெல்லாம் சொல்லல. நல்லா தான் இருக்குது கார்டு, அந்த சர்வீஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது அந்த கார்டெலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா என்னால் பேபால் கூட ரூபே கார்டை வந்து லிங்க் பண்ண முடியல. ஏன்னு தெரில. மேபி நானும் வந்து நிறையா போய் அந்த பேபாலோட அந்த எப்படி சொல்கிற கஸ்டமர் சப்போர்ட்லேயே இருக்குல்ல, அதிலே போய் யாராச்சும் நம்ம மாதிரி சேம் ப்ராப்ளமோட ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சொல்லி நானும் அந்த மாதிரி படித்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட் நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு கார்டையும் வந்து ரூபேலேருந்து மாற்றிடலான் இருக்கேன். மேபி விசா இல்லைனா மாஸ்டர் கார்டு தெரில. என்ன மாதிரி இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடலான் இருக்கேன். இது இன்றைக்கி நினச்சே படிக்காமல் இருக்கேன். இது ஒரு ரீசன். நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே, நான் போய் ஒரு 6:40 ஆச்சு. 6:04 அதாவது 6:20 ஆச்சு. 4 கிட்டே இருக்குங்க. 6:20 சொன்னேன். ஸோ 6:20 ஆச்சு. இப்போ போய் உனையாச்சும் படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 2 யூனிட் படிக்கலான்ட்டு இருக்கேன் ப்ராபபிலிட்டியில். ஏன்னா இப்போ ப்ராபபிலிட்டி ஒரு டெஸ்ட்டு லீவ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஒரு 2 யூனிட் மிச்சம் விட்டேன். அந்த 2 மிச்சம் விட்ட யூனிட் வந்து இப்போ விட்டு படிச்சிடலான்ட்டு இருக்கேன்.